வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். கலைஞர் மகளிர் உதவித்தொகை இன்று வரவு வைக்கப்படாது. திட்டத்தை மறுசீரமைப்பு செய்ய அவகாசம் தேவை என முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவிப்பு. மகளிர் உதவித்தொகை திட்டத்தில் மறுசீரமைப்பு என்ற அறிவிப்பால் குழப்பம். பயனாளிகள் குறைக்கப்படலாம் என்று பெண்கள் அச்சம். கலைஞர் மகளிர் உதவித்தொகை இன்று வராது என்ற அறிவிப்புக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கூட தராததுதான் மாற்றமா என கேள்வி. அதிமுகவில் எம்எல்ஏ ஹரி உட்பட மேலும் 2 நிர்வாகிகளின் பதவிகளை பறித்தார் எடப்பாடி பழனிசாமி. கட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர எந்தவித தியாகத்திற்கும் தயார் என பரபரப்பு அறிக்கை. அதிமுகவின் தோல்வி குறித்து பொதுக்குழுவை கூட்டி ஆலோசிக்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு எஸ்பி வேலுமணி வலியுறுத்தல். விசுவாசத்திற்கு கிடைத்த பரிசா பதவி பறிப்பு. ஜெயலலிதா நினைவிடத்தில் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் கண்ணீர் மல்க பேட்டி. அதிமுக அலுவலகங்களை கைப்பற்றுவது தொடர்பாக இரு அணிகளிடையே வலுக்கும் மோதல். புதுக்கோட்டையில் போட்டி போராட்டம். கரூரில் அதிமுக அலுவலக பூட்டு உடைக்கப்பட்டதால் பரபரப்பு. எடப்பாடி பழனிசாமிக்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் ஆன்மா தண்டனை கொடுத்துள்ளது. அதிமுகவில் ஏற்பட்ட பிளவு குறித்த கேள்விக்கு செங்கோட்டையன் பதில். அதிமுக உடையலாம் அல்லது தலைமை மாறலாம். கார்த்தி சிதம்பரம் பேட்டி. அதிமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாக உள்ளது என்றும் விமர்சனம். அமெரிக்காவில் மிகப்பெரிய அளவுக்கு முதலீடு செய்வதாக உறுதி. அதானி மீதான குற்றச்சாட்டுகளை கைவிட அந்நாட்டு நீதித்துறை முடிவு. பருத்திக்கான இறக்குமதி வரியை ரத்து செய்ய வேண்டும். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் வாயிலாக வலியுறுத்தல். சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்கு யாரும் கோவிலுக்கு போகக்கூடாது என்ற அர்த்தம் அல்ல. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதே தங்கள் வழி என உதயநிதி ஸ்டாலின் விளக்கம். போலி வாக்காளர் அட்டையை பயன்படுத்தி திருவாடனை தொகுதியில் வாக்களித்த இலங்கை தம்பதி. மதுரை விமான நிலையத்தில் குடியேற்ற அதிகாரிகள் விசாரணையில் சிக்கினர். கிருஷ்ணகிரியில் சாலையில் பட்டாசு வெடித்தும் கேக் வெட்டியும் தாவேக எம்எல்ஏவை வரவேற்ற தொண்டர்கள். கட்சி தலைமையின் அறிவுறுத்தலை காற்றில் பறக்கவிட்டதால் அதிர்ச்சி. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டையில் சுங்கச்சாவடி கட்டண வசூல் ஒத்திவைப்பு. வழக்கில் மேல்முறையீடு செய்யும் வரை அவகாசம் கோரப்பட்டதால் நடவடிக்கை. ஒட்டஞ்சத்திரம் சந்தையில் தக்காளி விலை கிடுகிடு உயர்வு. 15 கிலோ கொண்ட ஒரு தக்காளி பெட்டி 450 ரூபாய்க்கு விற்பனை. சிவகங்கை மாவட்டத்தில் வாழை இலை விலை சரிவால் விவசாயிகள் கவலை. வரும் நாட்களில் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக வியாபாரிகள் நம்பிக்கை. கேரளத்தில் ஆட்சி அமைக்க ஆளுநரை சந்தித்து உரிமை கோரினார் சதீசன். வரும் 18ஆம் தேதி பதவியேற்பு விழா நடைபெற இருப்பதாக தகவல். மேற்கு வங்கத்தில் தலை தூக்கும் புல்டோசர் கலாச்சாரம். சட்டவிரோதமாக கட்டப்பட்டதாக திரிணாமுல் காங்கிரஸ் அலுவலகம் இடிப்பு. தேர்தல் ஆணையர் நியமனத்தில் எதிர்க்கட்சி தலைவர் பெற்று அலங்காரமா? ஜனநாயகம் எங்கே போனது என உச்சநீதிமன்றம் சரமாரி கேள்வி. நீட் முறைகேடு தொடர்பாக நாடு முழுவதும் 14 இடங்களில் சிபிஐ சோதனை. மகாராஷ்டிராவை சேர்ந்த மேலும் 2 குற்றவாளிகளை கைது செய்து விசாரணை. உத்தரப்பிரதேசத்தில் கனமழை மற்றும் சூறாவளி காற்றுக்கு 111 பேர் உயிரிழப்பு. பல மாவட்டங்கள் நீரில் தத்தளிப்பதால் மீட்பு பணிகள் தீவிரம். டெல்லியில் அரசு ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணியாற்ற முதலமைச்சர் ரேகா குப்தா உத்தரவு. எரிபொருள் தட்டுப்பாட்டை குறைக்கும் நோக்கில் வாரத்தில் 2 நாட்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற ஆணை. ஓமன் கடல் பகுதியில் இந்திய கொடியுடன் சென்ற சரக்கு கப்பல் மூழ்கடிப்பு. தத்தளித்த 14 மாலுமிகளையும் பத்திரமாக மீட்டது ஓமன் கடற்படை. இலங்கையில் பெய்து வரும் கனமழையால் மட்டக்களப்பு உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் கடும் பாதிப்பு. வீடுகளை வெள்ளம் சூழ்ந்ததால் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் முகாம்களில் தங்க வைப்பு. பஞ்சாப் கிங்ஸ் 11 அணியை வீழ்த்திய மும்பை இந்தியன்ஸ். திலக் வர்மாவின் அதிரடி அரை சதத்தால் கடைசி ஓவரில் த்ரில் வெற்றி. தடைகளை தாண்டி உலகம் முழுவதும் இன்று வெளியாகிறது சூர்யாவின் கருப்பு திரைப்படம். அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது தயாரிப்பு நிறுவனம். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் தொடருக்கான இந்திய ஏ அணி அறிவிப்பு. ஐபிஎல் தொடரில் ஜொலிக்கும் சூரியவன்சி, பிரையன்ஸ், ஆர்யா போன்றோருக்கு வாய்ப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.